வணக்கம் நண்பர்களே. சிவா அயலி சீரியல் செம்ம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலைங்க. பரபரப்பான கட்டத்தில் இந்திராணி செலியனோட ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கிட்டாங்க. நம்ம இந்திராணியை புகழ்ந்து நம்ம செலியனும் பேசுகிறாங்க. ஒரு கட்டத்தில் இந்திராணி மனசில் நம்ம செலியனை பற்றிய வந்து ஆசை வந்து வருது. இந்த சைடை பார்த்தோன்னா மோனிகா இதெல்லாம் கெடுக்கிறதுக்கு வந்து பிளானை போட்டிருந்தாங்க. ஆனால் மோனிகாயை ஒரு ரூமுக்குள்ளே அடைச்சி நம்ம அயலி வந்து டின்னு கட்டிட்டாங்கன்னே சொல்லலாம். அதோட நம்ம மோனிகாவை தேடிக்கிட்டு நம்ம ரித்திவிகா அலைய தொடங்கிட்டாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு எம்எல்ஏ வந்திருப்பாங்க. அவங்கள கடத்த நம்ம வர்மா வராங்க. வர்மா வந்து நேர எம்எல்ஏயின் நெத்தி பொட்டில் வந்து கண்ணை தூக்கி வைக்கிறாங்க. அப்போ தான் வந்து நம்ம அயலிய சிவாயும் ருத்ர தாண்டவாடி அங்கே காப்பாற்றுறாங்க. ஒரு கட்டத்தில் இந்திராணிக்கு நெத்தி பொட்டில் நம்ம கபிலன் வந்து கண்ணை வச்சு மிரட்டுறாங்க. இப்போ எல்லாரும் வந்து வர்மாவை விட்டுருங்க அப்படின்னு வந்து வர்மாவுக்கு சப்போர்ட்டுவாக வந்து அவங்க எல்லாரும் வந்து வர்மாயை சுற்றி வளைச்சி பிடிச்சி வந்து வச்சிருக்க நேரம் நான் இப்போ இந்த இந்திராணியை வந்து கொல்லுவேன், நீங்கள் வந்து வர்மாவை விட தான் செய்யணும் அப்படின்னு வந்து வர்மாவுக்கு சப்போர்ட்டுக்காக சொந்த அக்கா மேலேயே கண்ணை வைக்கிறாங்க நம்ம கபிலன். அதோட வந்து பார்த்தோன்னா இந்த விக்ரமா வந்து ஒருத்தங்களை வந்து நம்ம விஜயகுமார் சார் அந்த அதிகாரி வந்து வச்சுருக்காங்க. அவங்க வந்து விக்ரமை வச்சு வெளுத்தெடுத்துறாங்க நம்ம கபிலனை. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவை நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா நம்ம மோனிகா வந்து திட்டம் போடுறாங்க. எப்படியாவது இந்திராணியை எதுலையாவது ஒன்று இன்னைக்கு சிக்க வைக்கணும் அவளை அப்படின்னு வந்து பார்க்குறாங்க. ஆனால் எல்லாத்தையும் நம்ம அயலி முறியடிக்கிறாங்க. அப்போ அலையாது வைக்கணும். நான் வந்து கபிலன் செலியன் வந்து பிரேச வாங்க நேரம் கூடவே போய் நான் நின்று அவன் புகழதெல்லாம் எனக்கு தான் அப்படின்னு வந்து நான் வந்து அவ்வளோ புகழுக்கும் சொந்தக்காரையே நான் ஆற போகிறேன். இந்திராணி வந்து அப்படியே நொந்து இதெல்லாம் பார்க்கறதுக்காக நம்ம வந்தோம் அப்படின்னு வந்து வெந்துக்கிடணும், அந்த அளவுக்கு நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு வந்து ஒரு ஸ்கெட்சை போட்டு வச்சுருக்காங்க. இதை சிவாயும் அயலியும் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கெல்லாம் சாட்டை அடியாக நம்ம மோனிகால ஒரு ரூமுக்குள்ளே போட்டு அடைச்சிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கூட்டுக்களவாணி ரித்திவிகா இந்திராணியை வந்து எப்படியாவது நோஸ் கட்டு பண்ணணும், இந்த மோனிகாயை சதி திட்டம் நிறைவேறணும். ஆனால் மோனிகா எங்கே போனா காணலியே, அவளுக்கு ஃபோனையும் அடித்து பார்த்தாச்சு, ஒரு இடமும் வந்து அணக்கம் இல்லை அப்படின்னு வந்து ஒவ்வொரு ரூமாக வந்து தேடி மோனிகாவில் திரியிறாங்க. இந்த சைடு நம்ம செலியனை கூட்டாச்சு ஸ்டேஜில் ஏறி பிச்சு உதறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னோட மனைவி இந்திராணி தான். அவ்வளோ கிரெடிட் அவளுக்கு தான். நான் இதில் இந்த துறையில் ஆர்வமாக இருக்கிறதுக்கே அவள் தான் எனக்கு வந்து இம்ப்ரெஷன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து போட்டு உடைக்கிறாங்க. இதெல்லாம் அக்கா உங்களை பற்றி தான் வந்து அன்னை சொல்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் இதெல்லாம் சும்மா பொய் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லைக்கா அவங்க அடி மனசுலேருந்து தான் வருவு அப்படின்னு வந்து சொல்ல நேரம் இந்திராணி மனசுக்குள்ளேயே வந்து ஆசை துளிர் விடுது. அதோட பார்த்தோன்னா என்னோட பொண்ணு கையால் இந்த ப்ரைஸை நான் வாங்கிக்கிடணும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு நம்ம செலியன் அவங்க பொண்ணு பாவை பாப்பாயையும் ஸ்டேஜில் கூட்டு இந்த ப்ரைஸை வந்து வாங்கி சந்தோஷப்படுறாங்க. அதே கணம் மினிஸ்டர் வந்து இந்த அவார்டை கொடுத்த கொஞ்ச நேரத்தில் வந்து மினிஸ்டருக்கு நெத்தி பொட்டிலே வந்து கண்ணை வைக்கும் வந்த மாட்டு நம்ம வர்மா மினிஸ்டரை கடத்துறதுக்கு அடியெடுத்து வைக்கிறாங்க. அப்போ தான் நம்ம விஜயகுமார் சார் அவங்க வந்து நம்ம அயலிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. ஏடி இந்த பாரு அங்கே நம்மளுக்கு சப்போர்ட்டாக விக்ரம்னு ஒருத்தர் இருப்பார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. விக்ரமும் ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து நம்ம வர்மாவின் நாட்களை அடித்து தவசம் பண்ண வந்து ஹெல்ப் பண்ண வந்து நம்ம அயலிக்கு கூட்டத்தில் கை கொடுக்காங்கன்னே சொல்லலாம். அதே கணம் பார்த்தோன்னா நம்ம வர்மாவை வந்து ஒழிச்சு கட்டதுக்காக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நம்ம அயலியும் சிவாயும் வந்து வராங்க. வந்ததோட இங்கே பார்த்தோன்னா ஒரு கட்டத்தை வர்மாயை சுற்றி வளைச்சி வந்து அயலியும் சிவாயும் கண்ணை வச்சு வந்து சரண்டர் பண்ணிடுறாங்க. இதை வந்து எப்படியாவது என்னை காப்பாற்றிடா கபிலா, இல்லாட்டா உன்னை போட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு அந்த மாதிரிக்கு வந்து நம்ம வர்மா வந்து சேர்க்க கட்டுறாங்க. உடனே வேறு வழி இல்லாமல் நம்ம கபிலன் வந்து இந்திராணிக்கு நெத்தி பொட்டில் கண்ணை வச்சு இப்போ வந்து இந்திராணியை சுட்டுருவேன், இந்த வர்மாவை விட்டுருங்க அப்படின்னு வந்து செய்க காட்டுறாங்க. ஒட்டு மொத்தமாக நம்ம கபிலனோட முகத்திர கிழிவுது. சொந்த அக்காலே வந்து கொல்ல பார்த்துருக்கான் கபிலன் அப்படின்னு வந்து என்னடா அவனுக்கு நான் வந்து என் பாவை பாப்பாவை விட உன் மேலே தான் இவ்வளோ பாசம் வச்சுருந்தேன், ஆனால் நீ இப்போ என் நெத்தி பொட்டிலே வந்து கண்ணை தூக்கி வைக்கிறியா கபிலா, உனக்கு என்ன குறை வச்சேன், அந்த மாதிரிக்கு வந்து நீ வேணா சுடு, நீ தானே சுட போகிற அப்படின்னு வந்து அந்த மாதிரிக்கு நம்ம இந்திராணி வந்து கபிலனை பார்க்குறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா இந்த கும்பலுக்கும் இந்த கபிலனுக்கும் என்ன சம்மந்தம், ஏன் கபிலன் அன்னிமேரி வந்து துப்பாக்கியை வச்சிருக்கான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ரித்திகா ஆடி போகிறாங்க. நம்ம சிவாயும் அயலியும் வந்து புகுந்து வந்து வேட்டையை கிளப்புறாங்கன்னு சொல்லலாம். அந்த நேரம் தான் விக்ரமா பிருத்திவிராஜ் வந்து
பட்டையை கிளப்பி நம்ம அயலி சிவாய்க்கு உதவுறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து நம்ம வர்மாவை வந்து அடித்து வந்து ருத்ர தாண்டவம் ஆடிறாங்க. கபிலனை அரெஸ்ட் பண்ணி நம்ம அயலி சிவாயோடு வந்து இழுத்துட்டு போகிறாங்க. இதை பார்த்து இந்திராணி துடிக்கிறாங்க. என் தம்பி நான் எப்படியெல்லாம் வளர்த்தேன், அவன் வந்து இவ்வளோ பெரிய கும்பல் கூட வந்து தொடர்பு இருக்கா என் தம்பிக்கு, இவன் உள்ளதுலே ஒரு போதைப்பொருள் கடத்தல் கும்பல், அந்த வர்மா அந்த அவனுக்கு கூட இவனுக்கு லிங்க் இருக்குது, உண்மைதான். அப்போ ஏடி அந்த போலீஸ்காரங்க சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல உண்மை தெரிஞ்சு அப்படி போய் அந்த ஆடி போய் நிற்கிறாங்க. ஏன்டா இவன் வந்து நம்ம கொடுத்த வந்து இது செல்லம் கொடுத்து வளர்த்ததுனால இவன் இப்படி சீரழிஞ்சிட்டானா, இவனுக்கு என்ன கூற வச்சீங்க, எல்லாமே வாங்கி கொடுத்தோமே, அதுக்கு பிறகு ஏன் இப்படி இவன் மாறினா அப்படின்னு வந்து இந்திராணி என்னோட வளர்ப்பு தப்பா போச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நொந்துக்கிட்டாங்க. நம்ம அயலியும் சிவாயும் அக்கா அந்த கபிலன் அப்படிதான், நீங்கள் வந்து கவலைப்படாதக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. இல்லை சிவா, நான் அவன் மேலே உயிரே வச்சுருந்தேன், ஆனால் அவன் ஒரு கட்டத்தில் என்னையே கொல்ல துணிஞ்சிட்டான்னு நான் நினைக்கல அப்படின்னு வந்து அந்த இடத்துல கதறாங்கங்க இந்திரா. வணக்கம்.